சார், வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா உடனே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, நீங்க போன ஜென்மத்துல பண்ண கர்ம வினைப்பா, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த கர்ம வினையை நாங்க அனுபவிச்சுதான் ஆகணுமா, இல்ல பிரேக் த ரூல்ஸ் மாதிரி இதை உடைத்து எரியக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா சார்? இருக்குமா. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் இருக்கு, நிறைய பூஜைகள் இருக்கு, நிறைய மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபம் செய்ய செய்ய இந்த கர்ம வினைகள் கண்டிப்பாக குறையும். நிறைய ஆலயங்களுக்கு, குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு செல்ல செல்ல அந்த கர்ம வினைகள் குறையும். இப்போ இந்த கர்ம வினைங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா சில்லற காயினை கொடுத்துட்றேன். தூக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு 10,000 ரூபாய்க்கு சில்லற காயின், 5 ரூபா காயின், 2 ரூபா காயின், 1 ரூபா காயின், இந்த மாதிரி காயின்ஸாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதை ஒருத்தர் தூக்கிட்டு போகணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறார் 10,000 ரூபாய்க்கு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கர்ம வினைகளை போகிறதுக்காக இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற பேரில், இப்போ மழை பெஞ்சா குடை எடுத்துகிட்டு போகிறது பரிகாரம். இந்த பரிகாரங்கள் பேர் என்ன பண்ணுறேன்னா, இந்த 10,000 ரூபா சில்லற காயினை 2,000 ரூபா நோட்டை 5 நோட்டை மாற்றி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இவ்வளோ தான். கர்ம வினைகளை மாற்றிக்கலாம். சுத்தமாக நான் எடுத்துடுறேன்னு சொல்லலாம். அதே 10,000 ரூபா தான் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் முதல்ல இருந்தது வெறும் சில்லற காயினை அவங்களால தூக்க முடியாமல் அதை அனுபவித்து கஷ்டப்படுறீங்க. இப்போ இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணும் பொழுதோ இல்லை ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதோ அதை சரியான முறையில் அதுக்கு என்ன தீர்வோ அதை செய்ய நிறைய வழிமுறைகள் இருக்குது. எக்கச்சக்கம். அதை சொல்லணும்னா நாள் கணக்காகும். அது மாதிரி வழிமுறைகள் நிறையா இருக்குது. இந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த 10,000 ரூபா சில்லற காயின் 2,000 நோட்டா 5 நோட்டாக மாறிடுது ஆக்சுவலாக. ஸோ மாறினவுடனே ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ கர்ம வினைகளை கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும். ஓரளவுக்கு அதை சரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் நிச்சயமாக. அற்புதமான விளக்கம் சார். அதாவது கர்மாங்கிற மழையை பொழியறதை நம்ம நிறுத்த முடியாது, ஆனா பரிகாரம் அப்படிங்கிற குடை பிடித்து நம்மை ஓரளவிற்கு காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க.